கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு புதிய நாள், புதிய அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களுக்காய் செயலாற்றப் போகிறது. சமாதானத்தோடு நீங்கள் இருங்க. அதிசயங்களை பார்க்க போறீங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இன்றைய ஜீவார்த்தை தலைப்பு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமல் இருங்க, கலங்காம இருங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, யோசபாத்துடைய ஆட்களை பார்த்து சொல்லாரு, யோசபாத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. பாருங்க, பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் பயப்படக்கூடாது. பயமே வரக்கூடாது, உங்களுக்கு கலக்கவும் வரக்கூடாது. பாருங்க, பயம் இல்லாமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் சின்னத்தில் பயங்கரமான சில காரியத்தை கொண்டு பயம் வந்து விடுகிறது. யோபு சொல்லும்போது சொல்லாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லாரு. பாருங்க, நான் பயந்தது எனக்கு வந்தது. எந்த சூழல் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், பெரிய நெருக்கம் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய படை நிற்கிற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை அது கோடிக்கணக்காக இருக்கலாம், லட்சக்கணக்காக இருக்கலாம். எங்களால் அது மாற்ற முடியாது, எங்களால் இந்த வெளியே வர முடியாது. அப்படி அதை பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களை பயம் வருது. ஆனால் பயப்படக்கூடாது, எல்லாம் நடக்கும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள முதல்ல வரட்டும். கலங்காதீங்க, கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. பயப்படவும் கலங்கவும் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன் இப்படியாண்டு சொல்லார் தெரியுமா? அற்புதம் செய்ய போறாருங்க, அவர் அதிசயம் செய்ய போறாருங்க. அதான் அவர் முதல்ல தைரியப்படுத்துறாரு. இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசுறாரு. எதை கண்டு பயந்துருக்கீங்க? பணம் நெருக்கடியா, ஃபேமிலி ப்ராப்ளமா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, ஊழியத்தில் போராட்டமா, மக்கள் மிரட்டுறாங்களா, இனி வாழ முடியாது நினைக்கிறீங்களா, வேலை செய்ய முடியல, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அற்புதம் நடக்க போகுது. சரியா? அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். அதனால தான் அவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஏசப்பா பெரியவருங்க, பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய பிரசனம் இப்பொழுது இறங்குவதாக. யாரெல்லாம் பயந்திருக்கிறாங்களோ, கலங்கி இருக்கிறாங்களோ, அவங்களுடைய பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றி போடும்படியாய் தேவ பிரசனம் இப்பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும் என்று செபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும் என்று செபிக்கிறோம். பயம் விலகுவதாக. பயமுறுத்துகிற காரியங்கள் விலகி போகட்டும். அதிசயம் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளை முதல்ல தைரியப்படுத்தும். கலக்கத்தை எடுத்து போடும், குழப்பத்தை எடுத்து போடும். ஆமேன், எடுத்து போடும். இப்பொழுது வியாதியை குறித்த பயம் விலகுவதாக. பண நெருக்கடியை குறித்த பயம் விலகுவதாக. வேலை இல்லை என்கிற பயம் விலகுவதாக. நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்கிற பயம் விலகுவதாக. இந்த பூமியிலே வாழ முடியாது என்கிற ஒரு பயத்தை பிசாசு வைத்திருப்பானால் அந்த பயமும் கலக்கமும் ஜனங்களை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. நீ தைரியத்தை கொடுத்து விட்டீர். ஸ்தோத்திரம். அற்புதத்தை செய்துவிட்டே நன்றி. சகல நோய்களையும் கத்தரிப்பு விலக்கி போடுங்க. அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதி இப்போது ஒவ்வொரு விட்டும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஊழி செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வெளிநாடுகளில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கூலிவேலை செய்கிற எல்லாரையும் இப்போது ஆசீர்வதிக்கிறேன். நீர் எல்லாரையும் ஆசீர்வதித்து விட்டபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.